எனக்கு பயங்கரமாக பசிக்குதையா. முட்டை பொடி மாசு வேணும், பிரியாணி வேணும். இந்த மாதிரிலாம் யார்கிட்டயா போய் கேட்டால் கொடுப்பாங்களா? 10 நாளாக பசி இருக்குது. வர்ற பட்னியுமே என்ன ஸ்டைலாக சொல்லிட்டு போகிறேன் பாரு. பயங்கரமாக பசிக்குதையா, சாப்பாடு வேணும். சாப்பாடு வேணுமா? நான் உங்ககிட்ட என்ன டயலாக் கொடுத்தேன், கடைசியில் இப்படி இறங்கிட்டியே சாப்பாடு வேணும்னு. நல்ல பசி சார். தண்ணி வேணும், அப்புறம் நிறைய ஹெல்ப் பண்ணணும். ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? என்ன ஹெல்ப் பண்ணணும், என்ன வேணும் உனக்கு சொல்லு. கேமராமேன், எங்கள் கேமராமேன் ரொம்ப நல்லவர். எவ்வளவு? 200. பயங்கரமா பசிக்குதுயா. இப்படி சிரிச்சுனே கேட்டால் ஏதாவது தருவாங்களா? ஃபீல் பண்ணி கேளுங்க. அழுகணும், கண்ணில் தண்ணி வருதான். ஐயா பயங்கரமா பசிக்குதுயா. முட்டை பொடி மாசு வேணும், சிக்கன் பிரியாணி வேணும். 10 நாளா சாப்பிடல. நேத்துக்கு சுட்ட இட்லி இருக்கு, சாப்பிடுறியா? இது கொடுத்தாலும் நான் குட்டீஸ் பயங்கரமா பசிக்குதுங்க. பொடி மாஸ் வேணும், பிரியாணி வேணும், சிக்கன் பிரியாணி வேணும், சிக்கன் கிரேவி வேணும். மாட்டேன், வாங்க மாட்டேன். அது ஹீட் அவருக்கு. அப்புறம் அதுக்கு பதிலா மீன் வாங்கலாம். அதனால நான் சாப்பிடவே இல்லை. நல்லா முட்டை பிரியாணி, சிக்கன் ரைஸ் அப்படிலாம் வாங்கி. சிக்கன் ரைஸ்ல தான் நல்லா இருக்கும். சிக்கன் ஈவினிங் ரைஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உடம்புக்கு நல்லது இல்லை. முட்டை பொடி மாசு இதெல்லாம் சாப்பிட்டே 10 நாள் ஆகுது. வாங்கி தந்துருவீங்களா? இவனை என்ன பாக்குறீங்க? நானே காசு இல்லாம இருக்கேன், என்கிட்ட போய் கேட்குறப்ப போலாமா? போலாமா? அப்புறம் நான் இங்கே வந்து நின்னேன். நல்ல நல்ல நகைச்சுவை. பயங்கரமாக பசிக்குதையா. முட்டை பொடி மாசு வேணும், சிக்கன் பிரியாணி வேணும். 10 நாளாக சாப்பிடலையா? ஆர்டர் கொடுங்க. என்ன காடை கவுதாரி எடுப்பீங்களா? இல்லை, கலக்கி இருந்தா. கலக்கி இருந்தா நல்லா இருக்கும்பா. கலக்கி எதுப்பா? முட்டை கலக்கியா இல்லை எப்படி பிளைனா? முட்டை கலக்கி தான் கலக்கினோம். சாரிப்பா, வந்ததுல இருந்தே பாக்குறேன் உன் क्वेश्चन ஆன்சர்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. கொஞ்சம் நல்லா நடிங்க பாஸ். இது சூப்பர்.